வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய் அதோட பகுதி 23. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? தன் கரத்தை இறுக்கமாக பிடித்திருந்தவளின் பிடி மெல்ல விலகியது. கரத்தின் உள்ளிருந்த திருமாங்கல்யத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அமிர்தா. இன்று காலைதான் திருமணம் முடிந்திருந்தது. மெல்ல தலையை உயர்த்தி சற்று முன் கணவனானவனை தேடினாள். பந்தியில் எஞ்சியிருந்தோருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தான். பட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி தாண்டவமாடியது. தான் நினைத்ததை சாதித்த மகிழ்ச்சியாக கூட இருக்கலாம். தன்னையும் குனிந்து பார்த்து கொண்டாள். சிவப்பு வண்ண பட்டுச்சேலையில் அத்தனை பாந்தமாக இருந்தாள். இருவருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம்தான். ஆனால் மனப்பொருத்தம்தான் சற்று குறைந்தது போல இருந்தது அமிர்தாவிற்கு. அதுவும் அவளுக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது போல. அவனுக்கோ, மற்றவர்கள், அதாவது பாரதி, கீதாவிற்கோ அப்படி இல்லை போல. அவர்கள் அனைவரின் முகத்திலும் அத்தனை சந்தோஷம் மின்னிக் கொண்டிருந்தது. ஏய் பாப்பா, என்ன கனவு கண்டுட்டு இருக்க என்று கேட்டபடி அவளின் அருகே தன் 5 மாத வயிற்றை பிடித்தபடி வந்தாள் பாரதி. ஒண்ணுமில்லக்கா. எங்க கீதாக்காவை காணோம் என்று கேட்க, அங்க பாரு என்று பந்தியில் ஒரு இடத்தை காட்ட அங்கு அவளுக்கு சாப்பாட்டை ஊற்றிக் கொண்டிருந்தான் அவனது கணவன். பாத்தியா எப்படி கவனிக்கிறாருன்னு? எனக்கும் தான் இருக்கே என்று பொய்யாக குறைபடும் போதே அவளிற்கு பழச்சாற்றை எடுத்து கொண்டு வந்தான் சரவணன். கா, நீ ரொம்ப ஓவரா போற, நல்லா இல்லை என்று அவளை தோளை தட்டினாள் அமிர்தா. கணவன் கொடுத்த பழச்சாற்றை வாங்கி கொண்டு, அடப்போடி, எல்லாத்தையும் என்னை முந்திக்கிட்டா அவ என்று குறைபட அமிர்தாவுக்கு பாரதி எதை கூறுகிறாள் என்று புரியாமல் விழிக்க, உன்னை யாரை பத்திக்க வேண்டாம்னு சொன்னது என்று கேட்டபடி தன் 7 மாத வயிற்றை தள்ளி கொண்டு வந்தாள் கீதா. என்னமோ பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இப்ப என்னடானா ஓவர் கொஞ்சலா இருக்கு, பார்த்துக்க என்று பாரதி கூற, கண்ணு போடாதடி என்று அவளின் கன்னத்தில் குத்தியவளுக்கு அத்தனை பெருமை தன் கணவனை எண்ணி. அச்சோ, இப்ப நீங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க, எனக்கு புரியலை என்று அமிர்தா இடையில் கூற, அதை ஏன் எங்ககிட்ட கேட்குற, போய் உன் புருஷன்கிட்ட கேளு, கொடுப்பாரு என்று கீதா கூற பாரதிக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது அமிர்தாவின் புரியாத பாவனையில். நீ பாப்பாவே தாண்டி என்று கன்னத்தை தட்டி கூற, கா என்று பல்லை கடித்த அமிர்தா முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீங்க இங்கேதான் இருக்கீங்களா என்று கேட்டபடி வந்த திவ்யா, இந்தா என் பிள்ளை எப்படி, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டு வரேன். அதுக்குள்ளேயா என்று அமிர்தா குழந்தையை வாங்காக வாங்கி கொண்டே கேட்க, எனக்கு நிமிஷத்துக்கு பசிக்கும், நான் சாப்பிடுவேன், உனக்கு என்ன என்று விட்டு அவள் சொல்ல, பார்த்து வயிறு வெடிச்சிட போது என்று கூற, ஓடி சாப்பிட்டு வந்து உன்கிட்ட சண்டை போடுறேன் என்று விட்டு சென்று விட்டாள் திவ்யா. நல்ல பொண்ணு இல்லை என்று பாரதி கூற, கொஞ்சம் வாய்தான், இருந்தாலும் தங்கமான குணம், நல்லா பார்த்துக்கிடி என்று கீதா கூற அமிர்தா குழந்தை கொஞ்சி கொண்டே தலையை ஆட்டினாள். எங்க அந்த பொண்ணுகிட்ட ஏட்டிக்கு போட்டி தான் நிற்கிறா இவ, எப்ப பாரு சண்டை, அந்த பையன் என்ன நினைக்கும் நம்மளை என்று பாரதி அமிர்தாவின் கன்னத்தில் ஒரு குத்து குத்த, இனி அதுதான் உன் குடும்பம், பார்த்து நடந்துக்க, எப்போதும் பொம்பளைங்க பேச்சு பொம்பளைங்களோட இருந்தாதான் நல்லது, அதனால பார்த்து சூதானமா நடந்துக்க. அப்புறம் இன்னொன்னும் சொல்லணும் என்று கீதா அமிர்தாவின் அருகில் தன் நாற்காலியை நகர்த்தி அமர்ந்து, இங்க பாரு, நீ பழசையே யோசிச்சுட்டு இருக்காத, அது மாற்ற முடியாது, ஆனா மீதி இருக்கிற வாழ்க்கையை தான் போகும், புரியுதா என்று கீதா கூற அமிர்தா மௌனமாக இருந்தாள். கீதா பாரதிக்கு கண்ணை காட்ட, இந்தாடி, எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யுது, அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இப்போ கீதா வீட்டில் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கலையா, அது மாதிரி நீயும் கொஞ்சம் என்று விட்டு அவளின் கைகளை பிடித்து இறுக்கம் கொடுத்தாள். அமிர்தாவுக்கு புரிகிறது தான், ஆனால் உடனே எல்லாம் அனைத்தையும் மறக்க முடியவில்லை. அது மனதின் ஓரத்தில் அரித்து கொண்டுதான் இருந்தது. என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க என் பொண்டாட்டிக்கு என்று சிவா கேட்டுக்கொண்டே அமிர்தாவின் பக்கத்தில் இயல்பாக அமர்ந்தவன் அவள் நகர்ந்து விடாதபடி அவளின் கைகளை பிடித்தும் கொண்டான். உங்க பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாது, பச்சை மண்ணு பாருங்க, நாங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க என்று கீதா இடக்காக கேட்க,
ஆமாம், என் பொண்டாட்டி பச்சை மண்ணு தான், நீங்கள் அவளை கெடுத்துறாதீங்க என்று அவனும் இடக்காகவே பதில் கொடுக்க, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் தம்பி, வேற எதுவும் இல்லை என்றார் பாரதி. கீதா, வா நம்ம அப்படி உட்காருவோம் என்று அவளையும் இழுத்து கொண்டு சென்று விட்டாள். பின்ன இருவரும் ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளும் விதம் அப்படி இருக்கும். எங்கே இதனால் அமிர்தாவின் வாழ்வில் பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயம் பாரதிக்கு. என்ன, ஒரு அக்காவை இன்னொரு அக்கா காப்பாத்துறாங்க என்று அவளை வம்பிழுக்க அமிர்தா எதுவும் பேசவில்லை, முகத்தை திருப்பிக் கொண்டாள். இன்னும் என் மேலே உள்ள கோபம் குறையலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட் பேசி தீர்த்துக்கலாம் என்று அவர்களின் கோர்த்த கரத்தை தூக்கி அவளின் கரத்தில் அழுத்தமாக இதழொற்றி எடுக்க அமிர்தா மொத்தமாக நடுங்கித்தான் போனாள் அவனின் செயலில். உடலெங்கும் நடுக்கம் பரவியது. அதை அடக்க முடியாமல் படபடக்கும் இதயத்துடன் அவனை ஏறிட அழகாக கண்களை சிமிட்டியவன், இதுக்கே எப்படி பயந்தா மத்தது என்றவளின் இதழ்களை தன் கரம் கொண்டு மூடியவள், என்ன பேசுறீங்க நீங்க, யாராவது பார்த்தா என்று விழிகளை சுழட்ட விட்டவாறே கேட்க, யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, அதனால நீ என்ன மட்டும் பாரு என்று அவளின் கன்னத்தை பிடித்து தன் பக்கம் திருப்ப, ஏன் இப்படி பண்றீங்க ப்ளீஸ் என்று தன் தள்ளி அமர முயல, நகர்ந்த அப்புறம் என் மடியில் தான் உட்கார்ந்துருப்ப, பரவாயில்லையா, நகர்ந்து உட்காரு என்றவனின் முகம் விளையாட்டு பாவனை காட்டினாலும் குரலில் விளையாட்டில்லை. நகரலை கையை விடுங்க என்று நெளிந்து கொண்டே கூற, இன்னைக்கு தானே பிடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே விட சொல்ற? நான் விட மாட்டேன், ஒரு தடவை தவற விட்டதுக்கு தான் அனுபவிக்கிறேன், அது ஒன்னே போதும் என்று கூற, அதன் பின் அமிர்தா பேசவில்லை, அழுத்தமாக அமர்ந்து விட்டாள். சிவாவிற்கு தான் மனத்தில் அழுத்தம் கூடி போனது, இவளை எப்படி சரிகட்டுவது என்று. திருமண நாள் குறித்ததிலிருந்தே அமிர்தாவின் கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனிடம் வெடிக்கத் தொடங்கியிருந்தது. எல்லாம் உங்கள் இஷ்டம்தான், நான் எனக்குன்னு ஒரு மனசு எதில்லை, உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை என்று சண்டைக்கு நிற்க, நீ உன் மனசு எல்லாம் புரிஞ்சதால தான் இந்த ஏற்பாடு, அதனால் தேவையில்லாத நினச்சி உன்னை வருத்திக்காத அம்மு. அம்மு சொல்லாதீங்க, எரிச்சலாக இருக்கு என்று பல்லை கடிக்க, எனக்கு எப்போதும் நீ அம்முதான், போய் கல்யாணத்துக்கு தயாராகு. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்துறது தான் சரியா என்று அமிர்தா கோபமாக கேட்க, அமிர்தா, என்னை கோபப்படுத்தி நீ நினச்சதை சாதிக்கலான்னு நினைக்காத, என்னோட கோபம் உனக்கு நல்லதுக்கு இல்லை என்று விரல் நீட்டி எச்சரிக்கை செய்ய அமிர்தாவின் முகத்தில் பயம், அவனின் கோப முகத்தில் அத்தனை மூர்கனாக மாறியிருந்தான். என்னை மனுஷனா வச்சிருக்கிறதும் மூர்கனா மாத்துறதும் உன் கையில தான் இருக்கு என்றவன் அவளின் கன்னம் தட்டி விட்டு, இப்போ நான் மூர்கனா இருக்கேன், எனக்கு என் அம்மு வேணும், அதுக்கு நான் என்ன வேணா செய்வேன், அதுக்கு அவளை கட்டாயப்படுத்தவும் தயங்க மாட்டேன், அதனால கல்யாணத்துக்கு தயாராகு என்று விட்டு சென்று விட்டான். அதிலிருந்தே கோபம்தான் அமிர்தாவிற்கு. தன் இயலாமை எண்ணி அழ அதற்கும் விட்டவனில்லை அவளின் மணவாளன். ஆக அவள் முழுவதுமாக அவனின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாள் என்றுதான் கூற வேண்டும். மாலை அனைவரும் அமிர்தாவின் வீட்டில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க திவ்யா மட்டும் ஏதோ பதட்டத்துடன் இருப்பது போல தோன்றியது அமிர்தாவிற்கு. ஏய் பாப்பா, கொஞ்சம் அசையாம உட்காரு, இந்த பின்னலை அவுக்க முடியல என்று பாரதி அவள் தலையை பிடித்து திருப்ப, அக்கா வலிக்குது, பார்த்து செய்யுங்க என்று கூற அவள் மண்டையில் தட்டி, ஒழுங்கா உட்காருடி என்றவள் அவளின் பின்னலை அவிழ்த்து ஒற்றை பின்னலை போட்டுவிட்டாள். முடிஞ்சிடுச்சு, போய் முகம் கழுவிட்டு வா என்று கூற அவளும் முகம் கழுவி விட்டு வரும்போது திவ்யா கௌதமிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்க அதற்கு அவன் மறுப்பாக தலையசைப்பதை பார்த்தவள் அவர்களை நெருங்கி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று திவ்யாவை பார்த்து கேட்க, எப்போதும் படபடவென பொரியும் திவ்யா இன்று அமைதியாக தலையை குனிந்து கொள்ள அமிர்தா கௌதமை பார்த்தாள். ஒன்றும் இல்லைம்மா, நீ போ, இது எப்போதும் நடக்கிற சண்டைதான் என்று சமாதானப்படுத்த, இல்லை ஏதோ பிரச்சனை, என்னன்னு சொல்லுங்க, கொஞ்ச நேரமாகவே அவங்க முகம் சரியில்லை, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு வந்த சிவா, என்ன நடக்குதுங்க, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று அமிர்தா போட்டுடைக்க, அப்போதுதான் சிவா திவ்யாவின் முகத்தை பார்த்தான். அழுதிருப்பாள் போலும், முகம் சிவந்திருந்தது. அவன் கௌதமின் முகத்தை பார்க்க, அப்பாக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்தது, என்னை கூப்பிட்டாரு, இவ என்னை போக சொல்றா, நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன், அதான் என்று கூற, போயிட்டு வாங்க என்று கூற, டேய் நான் எப்படி இவளை விட்டுட்டு போவேன், எதுக்கு திவ்யா விட்டுட்டு போகணும், அவளையும் குழந்தையோ அழைச்சிட்டு போங்க என்று கூற கௌதம் முகம் மாறியது.
எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் இப்படி இருக்க போகிறீங்க சீனியர்? அவங்க ஏதாவது பேசினா திவ்யா பார்த்துக்குவா. கிளம்புங்க. இதுக்கு அவளை அழ வச்சுட்டு. அம்மு போ, குழந்தையை பார்த்து கிளப்பு என்று கூற அமிர்தா நகர்ந்து விட்டாள். திவி, நீயும் கிளம்பு. நீ தான் இப்போ அவங்க கூட இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்காத, புரியுதா? கிளம்பு என்று கூற, இதைத்தான் முன்னாடியே இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கேட்டா தானே என்றவள் கௌதமை முறைத்து விட்டு நகர, டேய் வேணாம்டா, அவங்க பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியலை. ரொம்ப பேசிட்டாங்க என் திவியை. கஷ்டமாக இருக்குது. திரும்பவும் வேண்டாம். என்னால் முடியாது. அவள் கலங்க மாட்டா, ஆனால் நான் தான் உடைஞ்சிடுவேன் என்றவன் குரலே கரகரத்து வர சிவா அவனின் தோள் அணைத்து, சீனியர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ அவங்களுக்கு உங்களை விட்டால் வேற யார் இருக்கா? நீங்கள் தான் பார்க்கணும். அதனால் கிளம்புங்க. திவ்யா பார்த்துப்பா. நான் கிளம்பிட்டேன் என்று கூறியபடி திவ்யா ஓடி வந்து நிற்க, உன் மாமனார் வீட்டுக்குன்னு சொன்ன உடனே கிளம்பிட்ட என்று சிவா கிண்டல் பண்ண, பின்ன மாமனார் வீடுன்னா சும்மாவா என்றவள் கௌதமிற்கு கண் காட்ட மூச்சொன்றை இழுத்துவிட்டு அவளின் பின்னே சென்றான். அவனிற்கு பெற்றோரின் மீது கோபம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டும். அது அவனின் கடமையும் கூட. அதனாலே கிளம்பி விட்டான். திவ்யா கிளம்பி சில நிமிடங்களிலேயே பாரதியும் கீதாவும் கிளம்பிவிட்டனர். இப்போது வீட்டில் அமிர்தாவும் சிவாவும் மட்டுமே. புதிய தொடக்கத்தை நோக்கி அவர்களின் வாழ்வு. தொடக்கம் இனிதாக அமைய இரு இணைகளின் மனங்களும் ஒன்று போல சிந்திக்க வேண்டும். இந்த பகுதி இத்தோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.